வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அந்த ஃபீடு இன்கிரீடியன்ட்ஸில் ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பொருள் வந்து யூஸ்வலாக நம்மளுடைய ஃபீடு இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நேச்சுரலாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும், அல்லது அந்த ஃபுட் ப்ராசஸிங் சென்டர்ஸ்லேருந்து கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, கடலையை போட்டு நம்ம ஆட்டி எண்ணெய் எடுத்தோம்னா அந்த கிடைக்கக்கூடிய புண்ணாக்கு வந்து கடலை புண்ணாக்கு தீவனத்துக்கு பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி அரிசி, அதாவது நெல்லை போட்டு அரைச்சோம் அப்படின்னம்னா அரிசியை மனிதர்கள் எடுத்துக்கிட்டு அதனுடைய கழிவு பொருளான தவிடை நம்ம தீவனத்துக்கு பொருளாக பயன்படுத்துகிறோம். இது மாதிரி மனிதர்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளால் பயன்படுத்த முடியாத கழிவு பொருள்களை, பொதுவாக விவசாயத்திலிருந்து வரக்கூடிய பொருள்களை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தீவனம் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் இதுவரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தது. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் வந்து நிறைய ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து நடந்திருக்கு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பெட்ரோல் இருக்கு இல்லையா, அதில் பெட்ரோலில் வந்து எத்தனால் வந்து கலக்கிறாங்க. அதாவது சாராயம் வந்து பெட்ரோலில் கலக்கிறாங்க. இது அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தலின்படி கலக்கப்படுகிறது. சுமார் 10லிருந்து 20% வந்து எத்தனாலை வந்து என்ன செய்கிறாங்க, இந்த பெட்ரோலில் கலக்கிறாங்க. அப்படி 20% பெட்ரோலை கலக்கிறதுனால நம்ம 20% உள்நாட்டு தேவை வந்து உள்நாட்டுக்குள்ளேயே வந்து பூர்த்தி செய்யப்படுது. அப்படி இல்லாட்டினா அந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 லிட்டர் பெட்ரோல் நம்மளுக்கு தேவை அப்படின்னா, இந்த உள்நாட்டில் 20% ஆல்கஹால் தயார் பண்ணி அதில் கலக்கிறதுனால வெளிநாட்டில் இருந்து நம்ம வாங்க வேண்டிய பெட்ரோலுடைய அளவு வந்து 80 லிட்டர் தான். ஏன்னா 20 லிட்டர் நம்ம வந்து உள்நாட்டில் ஆல்கஹாலாக தயார் பண்ணி அதில் பெட்ரோலாக நம்ம கலக்கிறோம். இது எதுக்காக அரசாங்கம் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, பெட்ரோலை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணுறதனுடைய அளவை வந்து குறைக்கணும், அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்தணும். இது வந்து பிரதானம். இரண்டாவதாக என்னன்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் எரிந்து அதுலேருந்து வெளியே வரக்கூடிய நச்சு வாயுக்கள் வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து 20% வந்து ஆல்கஹாலை பயன்படுத்துறதுனால குறைக்க முடியும். ஸோ இந்த 2 காரணங்களுக்காக அரசாங்கம் வந்து இதை சட்டபூர்வமாக அமல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி குறைந்தபட்சம் அப்படிங்கிற பெட்ரோல் அளவில் வந்து ஆல்கஹால் கலந்துட்டு இருந்தாங்க. ஒரு 10-15% அந்த மாதிரி கலந்துட்டு இருந்தாங்க. இப்போ 20% கம்பல்சரியாக கலக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு வந்து ஒரு செய்தி அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கும் நம்ம தீவன தயாரிப்புக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த ஆல்கஹால் வந்து எதில் இருந்து தயார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் வந்து அவங்க ஒரு விவசாய பொருளை வந்து உடைய கழிவை வந்து எடுக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, அந்த சோளம், தவிடு, இந்த மாதிரி மனிதர்கள் வந்து ஒதுக்கக்கூடிய பொருள்கள் இருக்கு இல்லையா, உணவுப் பொருள்கள் இருக்கு இல்லையா, கழிவு பொருள்கள், அந்த பொருள்களை வந்து அவங்க வந்து ஸ்டார்டிங் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த மக்காச்சோளத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது மக்காச்சோளம் வந்து நொதிக்க வைக்கப்படுகிறது. பெரிய பெரிய கண்டெய்னரில் மக்காச்சோளத்தை போட்டு ஈஸ்ட்டு போட்டு ஃபர்மெண்டேஷன் வந்து பண்ணுவாங்க, நொதிக்க வைக்கப்படுது. அப்படி நொதிக்க வைக்கப்படும் போது பார்த்திங்கன்னா ஆல்கஹால் உற்பத்தி ஆகுது. அதை வந்து டிஸ்டில் பண்ணி எடுக்கிறாங்க. டிஸ்டிலேஷனுங்கிறது ஒரு ப்ராசஸ், பாலை வடின்னு சொல்லுவாங்க. வடிகட்டி, அதாவது ஆவியாக்கி வடிகட்டி எடுக்கிறதுக்கு பேர் டிஸ்டிலேஷன் பேர். அப்போ ஆல்கஹால் வந்து ஆவியாக்கி வடிகட்டி எடுக்கப்படுகிறது. கீழே கடைசியில் ஒன்று மிஞ்சுது இல்லையா, ஏன்னா ஆவியாகி வடிகட்டினதெல்லாம் போகிறதுக்கு ஆவியே ஆகாமல் ஒரு பொருள் தண்ணிக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த பொருள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வெளியில் எடுக்கிறாங்க. வெளியில் எடுக்கும்போது அது அவங்களுக்கு அது கழிவு பொருள். ஆனால் அந்த கழிவு பொருளை வந்து சோதனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, மக்காச்சோளத்தை நம்ம நேரடியாக பயன்படுத்துவதை விட இந்த ஃபெர்மெண்டேஷனுடைய ரெசிடியூவாக கிடைக்குது இல்லையா, அந்த ஃபார்ம் ஆஃப் மக்காச்சோளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40% வந்து புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. பொதுவாக நீங்கள் மக்காச்சோளத்தை நீங்கள் அப்படியே வாங்கி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா அதில் புரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லிருந்து அதிகபட்சம் 13% தான் இருக்கும். ஆனால் இந்த டிஸ்டிலரி ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு கிடைக்கக்கூடிய ரெசிடியூஸில் வந்து
இந்த புரோட்டீனுடைய அளவு ஒரு 40% கூட, ஈவன் 45% கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அது எப்படி சார் புரோட்டீனுடைய அளவு வந்து கூடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சயின்டிஃபிக்கா சிம்பிளா ஒரு டெர்ம் சொல்றேன். இது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும்ங்கிறது அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸுக்காக சொல்றேன். அங்கே வந்து சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லி ஒற்றை செல் புரதம் வந்து உற்பத்தி ஆகுது. அந்த ஒற்றை செல் புரதம் உற்பத்தி ஆகிறதுனால இயற்கையிலேயே உற்பத்தி ஆகுது. அதாவது இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ல உற்பத்தி ஆகுது. ஒற்றை செல் புரதம் சிங்கிள் செல் புரோட்டீன் வந்து உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தி ஆகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த புரோட்டீன் வந்து அதிக அளவில் இருக்கு. இதை பேஸ் பண்ணி பயோஃப்ளாக் மீல் அது மாதிரிலாம் வந்து சில மாடிஃபிகேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்லேயே வந்து புரோட்டீனை வந்து அதிகப்படியான அளவில் வந்து உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் வந்து போயிட்டு இருக்கு. எங்களுடைய நிறுவனம் கூட இதில் வந்து ஒரு ஆராய்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா, சாதாரண சோளம், தவிடு இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இதில் புரதச்சத்து மிக கம்மியாக இருக்கு இல்லையா, இதில் 10% 15% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே தவிடு சோளத்தை வந்து என்ரிச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40% உள்ள புரோட்டீனாக வந்து மாற்ற முடியும். அப்படி மாற்றப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோயாபீன் அப்படிங்கிற ஒரு விலை உயர்ந்த பொருள் வந்து நமக்கு தேவைப்படாது. இந்த கடலை புண்ணாக்குங்கிறது கூட இப்போ சமீபத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாய்க்கு போகுது. அப்படிப்பட்ட ஒரு விலை உயர்ந்த பொருளும் வந்து தேவைப்படாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா 25 ரூபா அப்படிங்கிற விலையிலேயே உங்களுக்கு 40% புரோட்டீன் உள்ள போட்ட இன்கிரீடியன்ட் வந்து ஃபீடுக்கு வந்து கிடைச்சிரும். சரி, இப்போ இந்த டிஸ்டில்லர்ஸ் ட்ரைட் கிரைன்ஸ் அண்ட் சாலிபிள் DDGS அப்படிங்கிற என்னென்ன நம்ம பார்த்துட்டோம். இதை நம்ம வந்து தீவனத்தில் வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பெரும்பாலும் வந்து கோழி தீவனத்துக்கு வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க. மீன் தீவனத்துக்கும் இறால் தீவனத்துக்கும் பயன்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் வந்து இருக்கு. என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்டிலரியில் அந்த மதுபான ஆலை அல்லது வந்து இந்த ஆல்கஹால் ஆலை தொழிற்சாலை இருக்கு இல்லையா, அந்த தொழிற்சாலையில் இந்த சோளத்தை வந்து நொதிக்க வைக்கும்போது அதில் வேறு எதுவும் கிருமிகள் வளர்ந்து அது கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல ஒரு கிருமி மட்டும்தான் வளரணும், கெட்ட கிருமி வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் அல்லது வந்து வேறு கெமிக்கல்லாம் வந்து சில பாக்டீரியா ஸ்டாட்டிக் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால இப்போ நம்மளுடைய கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டியுடைய கைட்லைன் படி அது மீனாக இருக்கலாம் அல்லது வந்து இறாலாக இருக்கலாம், அதுக்கு தீவனமாக பயன்படுத்தும் போது அதில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அதில் இல்லைங்கிறத நம்ம உறுதிப்படுத்த வேண்டியது இருக்குது. ஆனால் மீனுக்கு வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு கைட்லைன் இருந்தாலும் கூட மக்கள் நிறைய பேர் அது வந்து அதை பற்றி அவேர்னஸ் இன்னும் குறைவாக இருக்கு மீனை பொறுத்த வரைக்கும், அதுவும் உள்நாட்டு மீன் உற்பத்தியில். ஆனால் இறால் பொருள்கள் அனைத்தும் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறதுனால இறால் பண்ணைகளில் இந்த மாதிரி உள்ள இன்க்ரீடியண்ட் DDGSஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் இது வந்து உங்களுடைய முடிவுக்கு நம்ம விட்டுறோம். நீங்கள் இந்த பொருளை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் புரதச்சத்து வந்து 40 அந்த 30க்கு அபவ் 30 இருக்கிறது வந்து உண்மை. இந்த கோழிக்கு தீவனம்க்கு எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, அங்கே வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்னா என்னங்கிறத பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் அங்கே தாராளமாக புழங்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்து தீவனமாக பயன்படுத்தும் போதும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது இல்லைங்கிறத பற்றி ஒரு கைட்லைன் வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் அந்த மீன் வளர்ப்புக்கு மட்டும் இந்த கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி கைட்லைன் வந்து இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறதுனால இதில் நம்மளுக்கு சில சிக்கல்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி.